நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். வரலாறு சொல்லப்பட்ட கதைகள். அழகான பண்டிகை நாட்களில் நாம் அந்த பண்டிகை எதுக்காக கொண்டாடுறோம், அதில் என்ன பலன் நமக்கு இருக்குது சொல்லி நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல அதை நாம் மறந்துருப்போம். நான் என்னோட வாழ்க்கை பயணத்தில் என்னுடைய முன்னோர்கள்கிட்டே ஆகட்டும், என்னுடைய குருமார்கள்கிட்டே ஆகட்டும், நான் கற்றுக்கொண்ட சில பல கதைகள், இந்த வரலாறு பெற்ற கதைகள் எனக்கு தெரிஞ்சது நான் அவங்க கூட பகிர்ந்து கொண்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி வரமகாலட்சுமி பண்டிகை நல்ல நாளில் வரமகாலட்சுமி பண்டிகை எதுக்காக கொண்டாடுறாங்க, அம்பாள் எப்போ பூலோகத்துக்கு வந்து அவள் முதல் யாரை பார்த்தா, எப்படி இந்த வரமகாலட்சுமி பண்டிகை அம்பாள் நம்ம இந்த மானவ பிரிவியில் பெண்களுக்காக கொடுத்தா சொல்லி ஒரு அழகான ஒரு சின்ன சொற்பொழிவாக நான் என்னுடைய வரமகாலட்சுமி பண்டிகை நல்ல நாளில் அந்த பூஜை நேரத்தில் ஒரு சொற்பொழிவாக கொடுத்துருக்குறேன். அதை நீங்களும் கேளுங்க. இந்த வீடியோக்குள்ளே வாங்க, இந்த வீடியோக்குள்ளே உங்கள் கூட நானும் பார்க்குறேன். வாங்க. மிஷ்வாய் மகாலட்சுமி தாயாரே போற்றி. இந்த அழகான நேரத்தில் அம்பாளை பற்றி சொல்றதுக்கு நான் ரொம்ப பாக்கியசாலி. இந்த உலகத்துல மானவ பிறவியில நாம் இந்த ஆடி மாசத்துல இந்த அழகான நல் நாள்ல வரமகாலட்சுமி பண்டிகை நாம் எதுக்காக பண்றோம், இதை யார் நமக்கு கொடுத்தா, யார் மூலியமா நமக்கு வந்ததுன்னு நாம் இப்ப தெரிஞ்சுக்கலாமா? சரி. ஒரு நாள் வைகுண்டத்துல நாராயண பகவானும் தாய் லட்சுமி தேவியும் பேசிக்கொள்றாங்க. அம்மா சொல்றாங்க பெருமான் கிட்ட, சுவாமி நான் பூலோகத்துக்கு போயிட்டு வரேன், அங்க போய் பார்க்கணும், எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும், அங்க எப்படி சில பேர் கஷ்டப்படுறாங்க, எப்படி வாழ்றாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன், அனுமதி தாருங்கள், நான் போய் பூலோகத்துல என்ன எப்படி வழிபாடு பண்றாங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அம்பாள் கேக்குறாங்க பெருமான் கிட்ட. அப்ப சொல்றாரு, சரிம்மா நீ போயிட்டு வா, உன்னோட ஆசையை நான் ஏன் கெடுக்கணும், நீ போயிட்டு வா தாயே சொல்லி அவருக்கு சொல்றாரு. அம்பாள் சரியா உத்தரவு வாங்கிட்டு, பெருமாள் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அவர் பூலோகத்துக்கு அம்பாள் வராரு. அம்பாள் வந்த உடனே சரி குடும்பத்தோட இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டுக்கு நம்ம போலான்னு சொல்லிட்டு முதல் வீட்டுக்கு வராங்க. அது எப்போ காலங்காத்துல அதிகாலை நேரம், பிரம்ம முகூர்த்த நேரம். அம்பாள் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல அம்பாள் இறங்கி வைகுண்டத்துல இருந்து பூலோகத்துக்கு இறங்கி வராங்க. முதல் பெண்ணு வீட்டுக்கிட்ட வராங்க. கிட்டத்தட்ட அப்போ அந்த அம்மா வாசலையே தெருக்கல. 4:30 ஆச்சு. 10 நிமிஷம் அம்மா நின்னு பாக்குது, கவு தெருக்கிறாளா, அவளுக்கு ஏதாவது ஆசி வழுங்களா பார்த்தா அந்த புள்ள கது பூட்டி தூங்கிட்டு இருக்காங்க, திறக்கவே இல்ல. சரி இங்க குடுக்கலான்னு வந்தேன், அவதான் பூட்டி வச்சிருக்காளே. அம்மா என்ன பண்றாங்க, அடுத்த வீட்டுக்கு போறாங்க. சரி அடுத்த வீட்டுல போய் பாக்கலான்னா அந்த அம்மா எந்திரிச்சு மணி 5:06 போது எந்திரிச்ச உடனே வாசல உட்காந்து தலை சீவிட்டு இருக்கா. வாசலும் தொலைக்காம, வீட்டுல விளக்கும் போடாம அந்த புண்ணியவதி பாத்தீங்கன்னா நல்லா தலை விரிச்சு போட்ட கோலத்துல உட்காந்துட்டு இருக்கா. சொல்லவே தேவையில்லை, அதான் எங்க உட்காந்து இருக்கா, வாசலுக்கு மேல. சொல்லவே தேவையில்லை, அம்பாளுக்கு வாசி வழங்கவும் எதுவுமே தோணல. அடடா இங்க நிக்கவே முடியும், அவதான் இன்னும் எந்திக்கவே இல்லை அந்த வீட்டுல. ஆனா எந்திரிச்ச பெண்ணு இப்படி இருக்காளே சச்ச சொல்லி அம்பாள் அந்த நிமிஷமே மனம் வெறுத்து அடுத்த வீட்டுக்கு போறாங்க. அங்க அந்த வீட்டுக்கு போகும்போது கிட்டத்தட்ட விடிஞ்ச நேரம். அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாலே கிட்டத்தட்ட கம 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 கமன் மனம் வந்துட்டு இருக்கு. ஊதுபட்டி மனம், அந்த சாம்பிராணி மனம் அம்பாளுக்கு வந்துட்டு இருக்கு. அம்பாள் பாக்குறா, என்ன இந்த வீட்டுல இவ்வளவு அழகா இருக்கு சொல்லி வாசல பாக்குறா. நல்ல முளவி அழகான கோலம் போட்டு பூக்களை போட்டு உள்ள ஏதோ ஒண்ணு கேக்குது, அர்ச்சனைகள் கேக்குது, நாமங்கள் கேக்குது. தாயே மகாலட்சுமி தேவியே வருக, அம்மா வருக, இந்த பிள்ளைய பாக்க வா சொல்லி, பாக்யம் த லக்ஷ்மி வரும் அம்மா, முன்னோர்கள் செஞ்ச பாக்யம் த லக்ஷ்மி வரும் அம்மான்னு சொல்லி அந்த புள்ள உள்ள பாடிக்கொண்டிருக்கு. அப்ப அம்பா வெளியில நின்று பாக்குறா, வெளியில இவ்வளவு அழகா இருக்கு இந்த நேரத்துல. அப்ப இவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்கா, பூவெல்லாம் போட்டிருக்கா, வீட்டுல வேலை சாம்பிராணி கம கம கமன்னு நல்ல மனமா இருக்கு. அப்பன்னு இந்த பெண்ணு எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருப்பா,
இந்த நேரத்துக்கு எல்லா வேலையும் முடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சரி இந்த வீட்டுல போகாம எல்லாம் இருக்கவே முடியல. அம்பாள் என்ன பண்றா, இந்த வீட்டுக்கு நம்ம பொய்யா ஆகணும்னு சொல்லி அம்பாளுடைய வலது கால் வைத்து வலது காலை வைத்து அழகாக அந்த அம்பாள் உள்ள வராங்க. சலங்க சத்தத்துடன் சல்லுன்னு சொல்லிட்டு அம்பாள் உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கு. அந்த ஒரு அடுப்படியா ஆகட்டும், தாம் படுக்கக்கூடிய அந்த அறையாகட்டும், சுவாமி அறையாகட்டும் எல்லாம் சுத்தி பாக்குறான். அவ்வளவு சுத்தமா அந்த பெண்ணு வச்சிருக்கா. பார்த்தா அந்த வீடு விட்டு அந்த அம்மா போறதுக்கு மனசே வரல. இதோட முடிஞ்சிடுச்சா, இன்னும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்ல, இன்னும் நம்ம அந்த பெண்ணை சோதிச்சு பாக்கணும். இங்க வந்து நம்ம உட்காரத்துக்கு முன்னால இந்த வீட்டுல என்ன நடக்குது நம்ம பாக்கணும் இல்லன்னு சொல்லிட்டு சத்த நேரம் அந்த வலது இடது கால் வைக்காம அந்த வலது கால் வச்சு வந்த மகாலட்சுமி காத்து கொண்டிருக்கிறா இந்த வீட்டுக்குள்ள உட்காரத்துக்கு. சரி அடுப்படி பார்த்தா, ஏன்னா மகாலட்சுமி இருவான எங்க இருக்கிறா, அடுப்படியில தானே. அப்ப அந்த பெண்ணானோட அடுப்படி வந்து சுத்தமா வச்சிருக்கணும் இல்லையா. போய் பார்த்தா அவ்வளவு அழகா நீட்டா வச்சிருக்கிறா. அது மட்டுமா பழக்கறை போய் பாக்குற, அங்கேயும் சுத்தமா இருக்கு. பிறகு கடைசி என்ன இருக்கு வீட்டுல, சுவாமி அறை. போய் சுவாமி அறை போய் பாக்குறா. அவகிட்ட இருக்கோ இல்லையோ பூக்கள், மலர்கள், இது ஊதுபத்தி, சாம்பிராணி எது இருக்கோ இல்லையோ, இருக்கிறத வச்சு அந்த அழகா அதை பண்ணி அழகு பார்த்து சும்மா அங்க உட்கார்ந்துட்டு பாடல் பாடிட்டு இருக்கா. அம்மாக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்குள்ள ஒரு சத்தம் உள்ள இருந்து கணவர் கூப்பிடுறாரு, அம்மா. அந்த பேரோட பேர் கேட்கணுமே, பெருகு வர உள்ள இருந்து கணவர் கூப்பிடுறாரு, அம்மா சாருமதி. அப்ப அம்மா பாக்குறா, சாருமதியா, இவ்வளவு இந்த காலத்துல இந்த அளவுக்கு ஒரு பெண்ணா. உடனே அந்த பெண் சொல்றா, கேக்குறா, ஏனுங்க இதோ வந்துட்டேன் சொல்லி உடனே போய் கணவர்கிட்ட என்னங்க வேணும், அம்மா எனக்கு இத ஒரு பொருள் கேக்குறாரு, அவரு கொண்டு வந்து தா. உடனே ஓடி போய் கொண்டு போய் குடுக்குறா. அப்பன்னா கணவர் மேல பக்தி. ஏன்னா அம்பாள் எங்க இருக்கிறாங்க, நாராயணர் இதயத்துல அவர் அம்மாள் குடியிருக்காங்க இல்லீங்களா. நீங்க வந்து சில போட்டோல பாத்துருக்கலாம். அப்பா பெருமான் வந்து பத்துட்டு இருப்பாரு, அம்பாள் காலடியில இருப்பாங்க. அப்பன்னா கணவரை மதிக்க கூடிய அந்த தாய். கலியுகத்துல ராமராக பிறந்தாலும் சீதையாக அம்பாள் சேவை பண்ணார் இல்லீங்களா. அப்பன்னா அம்பாளுக்கு கணவர்னா அவ்வளவு பிடிக்கும். அதே மாதிரி அந்த பெண்ணுமே உள்ள இருந்து கூப்பிட்ட உடனே அந்த சாருமதி என்ற பெண் அவங்க தேவையான பொருளெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்து திரும்பி பூஜையில உட்காந்து பாடல் பாடுறா. அது மட்டுமா, அந்த பக்கம் இருந்து மாமனார் மாமியார், அம்மா சாருமதி இங்க வா கொஞ்சம் காபி தண்ணி கூடன்னு சொல்லி அடுத்த நிமிஷமே போய் மாமனார் மாமியாருக்கு அங்க ஒரு சேவை பண்றா. இதெல்லாம் அம்பாள் பார்த்து கொண்டே இருக்கா. இந்த அளவுக்கு இந்த பிள்ளை நல்லா இருக்காளே, இவ்வளவு பண்றாளேன்னு சொல்லிட்டு இனி நம்ம இங்க எந்திர வேண்டியதுதான் சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு போய் சுவாமி அறையில போய் காட்சி கொடுக்குறாங்க. அம்மா தாயே சாருமதி, நான் இங்க வந்திருக்கிறேன், நீதானே என்ன கூப்பிட்ட, நான் இங்க வந்திருக்கிறேன், நான் வரத்துக்கு இந்த இடம் தகுதியாக இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அப்ப அந்த பெண் சாருமதிக்கு வார்த்தையால சொல்ல இது இல்ல, அவ்வளவு ஒரு சந்தோஷம். அம்மா தாயே வீட்டுக்கு வந்துட்டியா, நானு எல்லாருமா தான் நானும் பாடுவேன், எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சேவை உனக்கு பண்ணிருக்கேன், ஆனா நான் கூப்பிட்டுட்டு வந்துட்டியம்மா, உனக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அம்பாளு கேக்குறா. அம்மா சொல்றாங்க, உனக்கு என்ன வேணும் தாயே கேளு. அப்ப அவள் சொல்றா ஒரே ஒரு வார்த்தை, அம்மா நீ எப்பவுமே என் கூட இரு. அவள் எதுவும் கேட்கல, நீ எப்பவுமே என் கூட இரு அம்பாளை கேக்குறா. அப்ப அம்மா சொல்றா, சரி நான் உன் கூடவே இருக்கிறேன், உனக்கு என்ன வேணும் கேளு. அப்ப அம்மா சொல்றா, அம்மா கேக்குறா அந்த பிள்ளைய. அந்த பொண்ணு சொல்லுது சாருமதி, இல்லம்மா நாங்க நல்லா வாழ்ந்தவங்க தான், இடையில ரொம்ப வறுமையா இருக்கு, இந்த வறுமையை போக்க வச்சாங்கன்னா மாமனார் மாமியார் எல்லாம் நல்லா இருப்பாங்க, என் கணவர் நல்லா இருப்பாங்க, நானும் பிறருக்கு தர்மம் பண்ணுவேன், அங்கதான் இருக்காங்க மகாலட்சுமி. சொல்லவே தேவையில்லை தாய். அம்மா சொல்ற, மகளே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இனிமே நீயே போ சொன்னா நான் போக மாட்டேன், ஆனா நீ எனக்காக ஒண்ணு செய்வியான்னு கேட்பாங்க. சொல்றா அம்மா சொல்றா, மகள் சொல்ற சாருமதி, சொல்லு தாயே உனக்கு என்ன வேணும் சொல்லு. அம்மா சொல்றா, இந்த பூலோகத்துல நான் வந்த முதல் வீட்டுக்கு போனேன், அவ எந்திக்கவே இல்லை. ரெண்டாவது வீட்டுக்கு போனேன், அவ வாசல்ல உட்கார்ந்து வேற கோலத்துல இருக்கிறா, ஆனா உன்னை இங்க வந்த பார்த்தா இவ்வளவு கண்குள்ளா காட்சியா இருக்கு, ஆனா உன் வீட்டுல எப்படி வறுமையா இருக்கும். வாய்ப்பு இல்ல மகளே, நான் வந்து இந்த நாள் தான், இந்த அழகான வெள்ளிக்கிழமை நாளாம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், இந்த நாள்ல நீ வந்து வரமகாலட்சுமி பூஜை எடுத்து செய் சொல்லி அம்பாள் வந்து வாங்க நம்ம சிவா வாங்க கொஞ்சம் கட் பண்ணி அவங்க வழி விட்டு சாமி வரவேற்காம
கையில வச்சுக்கோப்பா, கையில வச்சுக்கோங்க. சுவாமி ஒரு அவங்க வேலை முடிஞ்சு வருவாங்கப்பா. நான் ரொம்ப நிறைய பேர் சொல்லலையேப்பா. அம்மா நம்ம இந்த உலகத்துல இந்த வரமகாலட்சுமி பண்டிகை இன்னைக்கு வந்தது, எப்படி வந்ததுன்னு சொல்றதுக்காக அம்மா கிட்ட நான் கதை சொல்லிட்டு இருந்தேன். உங்ககிட்ட சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லட்டுமாமா? சுருக்கமா. இந்த அழகான இந்த நல்ல வரமகாலட்சுமி பண்டிகை நடக்கிறதுக்கு ஒரு பெண்ணு தான்ப்பா காரணம். அந்த பெண்ணு பேர் வந்து சாருமதி என்ற பெண்ணு. சாருமதி. சரி, அம்பாள் ஒரு நாள், இந்த பொண்ணு பூலோகத்துல இருக்குப்பா. வைகுண்டத்துல அம்பாள் வாசம் செய்யக்கூடிய அவங்களோட இல்லத்துல இருந்து அம்பாள் பெருமாள் கிட்ட கேக்குறாங்க, சுவாமி நான் வந்து பூலோகத்துக்கு போயிட்டு வரேன், அங்க என்னோட பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு போய் பாக்குறேன் அந்த சொல்லி மகாலட்சுமியே கீழே இறங்கி வராங்க. சரி, வந்துட்டு அம்மா அப்போ போயிட்டு வான்னு சொல்லிடுறாங்க. அம்பாலும் இறங்கி வராங்க. வந்துட்டு பூலோகத்துக்கு வந்துட்டு ஒரு பெண்ணு வீட்டுக்கிட்ட போறாங்க. அங்க பெண்ணு, அந்த பெண்ணு பார்த்தா வாசலே தெருக்கல. மணி 5 ஆகி போச்சு. 5ல இருந்து தாண்ட போகுது, 5 தொட போகுது. அந்த பெண்ணு இன்னும் கதுவே தெருக்கல. அம்மா வர நேரம் அப்படி இருக்கலாமா? கிடையாது. அம்மா என்ன பண்றா, சரி இந்த வீடு இன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டுக்கு போயிடுறான். அந்த வீட்டுல கிட்டத்தட்ட 5:30 ஆக போகுது. அந்த பெண்ணு 5:30 6 மணி ஆக போகுது வச்சுக்கோய. ஒரு உதாரணத்துக்கு அந்த பெண்ணு எந்திரிச்சிட்டா. ஆனா நடுவாசல உட்காந்து தலை சீவிட்டு இருக்கு. தாயே, அப்புறம் அம்பாளுக்கு எப்படி இருக்கும்? சச்சா இன்னும் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்பாள் என்ன பண்றாங்க, அம்பாளுக்கு இருக்கவே பிடிக்கல. அடுத்த 3வது வீட்டுக்கு போறா. அங்கதான் அழகான ஒரு பெண் சாருமதி என்ற ஒரு சின்ன பெண்ணு தான். அந்த பெண்ணுக்கு சிறு வயசுலயே கல்யாணம் ஆயிருக்கு. வீட்டுல எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு பெண்ணுப்பா. நல்ல ஒரு அற்புதமான மனம் உள்ளவள். சரி, அங்க வந்து அம்பா நின்னு பாக்குறா. வீட்டுல வாசல் கோலம் என்ன, வீட்டுல அந்த சாம்பிராணி என்ன, வாசல்ல விளக்கு என்ன சொல்லி அற்புதமான ஒரு பூஜை நடந்துட்டு இருக்கு. உள்ள இருந்து பாடல் பாடி அந்த பொண்ணு அம்பாளை கூப்பிட்டு இருக்கு. அது என்ன பாடல்? பாக்யம் த லக்ஷ்மி வருமம்மா, முன்னோர்கள் செய்த பாக்யம் த லக்ஷ்மி வருமம்மா, வருக வருக லக்ஷ்மி வருக, தாயே வருக, தாயே மகாலட்சுமி தேவியாக வருக சொல்லி அம்பாளை கூப்பிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த மகாலட்சுமிக்கு என்ன ஆகும்? ஆஹா, நான் இந்த வீட்டுக்கு பொய்யாகணும்னு சொல்லி அம்பாளுடைய வலது காலை வைத்து அந்த சல்லன் கலகலன் அந்த கொலுசு சத்தத்தோட அம்பாள் உள்ள வரா. உள்ள வந்து நின்னு பாக்குறா, சுத்தி பாக்குறா. எல்லாம் அவ்வளவு சுத்தமா இருக்கு. முதல் அம்பாள் எங்க வாசம் செய்யறா? இரவுல சமையல் ரூம்ல முதல்ல எட்டி பாக்குறா. அவ்வளவு சுத்தம். பிறகு அவள் படைக்கறையில பாக்குறா. அவ்வளோ சுத்தம். பிறகு கடைசியில வீட்டுல என்ன முக்கியமான இடம்? சுவாமி அறை. அந்த அறையை வந்து பாக்குறா. அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உட்கார்ந்துட்டு பாடல் பாடிட்டு இருக்கிறா. இதுக்கிடையில ஒரு சத்தம். கணவர் கூப்பிடுறாரு, அம்மா சாயே சாருமதி இங்க வா. ஏனங்க சொல்லி ஓடி போறா. அங்க போய் அவருக்கு ஏதோ வேணும்னு எடுத்து கொடுக்குறா. பிறகு அங்க இன்னும் சத்தம் வருது. மாமனார் மாமியார் மகளே சாருமதி எனக்கு இது வேணும் மாமனார் மாமியார் கேக்குறாங்க. உடனே அவங்களுக்கும் சேவை பண்றாங்க. எல்லாம் ஓடி ஓடி வேலை செய்யறா. அவ்வளவு ஒரு மரியாதை மதிப்பு. அந்த வயசுலயே பாருங்க அனைத்தும் அத்துபடி. பெண்ணன்னா அப்படிதான் இருக்கணும். 8 மணி நேரம் இந்த காலத்துல சில பேர் என்ன பண்றாங்க, 8 மணி நேரம் கழுத்து இருக்கிறது இல்ல. அப்புறம் அம்மா என்ன பண்ணுவா, அடுத்த வீட்டு போயிட்டே இருப்பா இல்லையா? அப்படி அந்த பொண்ணு அவ்வளவு ஒரு விஷயமா அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்த தாய் மகாலட்சுமி இந்த பொண்ணுகிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அம்பாள் அவளுக்கு காட்சி கொடுக்குறாங்க. அந்த காட்சி கொடுத்த இந்த நாள் தாமா இது. கேட்டுக்கோ. சாருமதிக்கு கேக்குறா. காட்சி கொடுத்த அம்பாள், மகளே சாருமதி, சிறு வயசா இருக்கிற, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா தாயே? இவ்வளவு அற்புதமா பண்ணிட்டு இருக்கிறேங்க. இதெல்லாம் எனக்கு என் அம்மா சொல்லி கொடுத்தா. அம்மா சொல்லி கொடுத்தா. அம்மா தாத்தா பாட்டின்னு சொல்லி இத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்தாங்க. 3 3 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். பெண்ணா 5 மணிக்கெல்லாம் குளிச்சிடணும். ஒரு 5:30 வீட்டுல விளக்கு போட்டு சாமானி போட்டணும்னு சொல்லிட்டு அவள் அதெல்லாம் சொல்லும் போது அம்மாவுக்கு கேட்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தாய்க்கு அப்புறம் வேற என்ன, இதுதான் அவளை எதிர்பார்க்கிறா. சரி, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறா. வெளியில இருந்து ஒரு சத்தம், அம்மா ஏதோ தர்மம் பண்ணுங்கள், யாசக கொடுங்கள், தர்மம் கேக்குறாங்க. அப்போ இந்த பெண்ணானோட என்ன சொல்றா, தாயே ஒரு நிமிஷம் இருக்குங்க, இதோ வந்துடுறேன். அம்மா கிட்டயே கேக்குறா, இதோ நான் வந்துடுறேன். ஏம்மா தர்மம் கேக்குறாங்க, இதோ நான் வந்துடுறேன் சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஒரு தட்டுல அரிசி நாணயம் அவகிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு போய் தர்மத்தை கொடுத்த உடனே அந்த தர்மம் வாங்குறவங்க ஆசி வழங்குறாங்க. அம்மா நீ எந்த குறையில்லாம நல்லா இதுன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு ஆசி வழங்குறாங்க. அப்போ உள்ள வரா. வந்த உடனே மீண்டும் ஒரு சத்தம், அம்மா ஏதாவது தர்மம் பண்ணு. சலிச்சுக்கல அந்த பொண்ணு. இதோ வந்துட்டேங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு பழம் இருக்கும், அதுவும் கொண்டு போய் கொடுக்குறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு செகண்ட் கூட ஆகல, பசுவுடன் ஒரு ஐயா வராங்க.
அம்மா கொசு வந்திருக்கு ஏதாவது குடு. சொல்லவே தேவையில்லை. வீட்டுல கீரைக்கு ஓடுறா, பழத்துக்கு ஓடுறா, எல்லாமே என்ன இருக்குதோ கொண்டு போய் கொடுக்குறா. இவங்க எல்லாருமே அந்த பெண்ணுக்கு ஆசி வழங்குறாங்க. அம்மா நீ இந்த வாழ்க்கையில எந்த குறை இல்லாம நல்லா இருக்கணும். வந்தது வேற யாருமே இல்லைங்க, சாக்ஷாத் பெருமானர். எப்படி வந்தாங்க? தர்மம் கேட்க வந்தாங்க, மீண்டும் தர்மம் கேட்க வந்தாங்க, பசுடன் வந்தாங்க. வந்தது சிவன் நாராயணர். இங்க பக்கம் அம்மா வந்து டெஸ்ட் பண்றாங்க இந்த பிள்ளைய, அங்க பெருமானரும் வந்துட்டாங்க, கைதந்தியாக வந்துட்டாங்க. அப்புறம் என்ன, அந்த பெண்ணுக்கு சொல்லவே தேவையில்லை. எல்லாம் குடுத்துட்டு வந்து இங்க நிக்கிற அம்மா அவளுக்காக வெயிட்டிங். எல்லாரும் அம்மாளுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆனா அந்த வீட்டுல அம்மா நீ இரு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போன சாருமதிக்காக வெயிட் பண்றாங்க அந்த மகாலட்சுமி தாயார். அப்பனா அந்த பொண்ணு கோடி புண்ணியம் பண்ணவள். யாருக்கும் ஒருத்தருக்கு தான் இப்படி ஒரு பாக்கியம் அமையும், இல்ல எல்லாருக்கும் அப்படி அமையுமா? ஆனா நம்ம அமைச்சுக்கணும். ஆனா சில பேருக்கு சொன்னாலும் கேக்குறது இல்ல இல்லையா? அம்மா தாயி நம்ம தப்புதான், மன்னிச்சோம். அப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு ஆசி வழங்குறாங்க. அப்புறம் அம்மா வந்து கேக்குது, நீ வந்து உனக்கு நான் அந்த பொண்ணு சொல்லுது, அம்மா என்னை மன்னிச்சுடு, ஒரு சின்ன வேலைக்காக போயிட்டு வந்தேன். அம்மா நீ உட்காரம்மா, உனக்கு என்ன வேணும், தண்ணி வேணுமா எல்லாம் கேட்குறா. சரி, அம்மாக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அம்மா கேட்குறா, மகளே சாருமதி உனக்கு என்ன வேணும் கேளு. அப்ப அம்மா சொல்றா, அம்மா எனக்கு எது வேணாம், நீ என் கூட இரு, என் கூட இரு, அது போதும். அண்ணா அம்மா கிட்ட அந்த பொண்ணு சொல்றா, அம்மாக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி மகளே, நான் உன் கூட இருக்கிறேன், என் மகள் நீ எப்பவுமே நல்லா இருப்ப, உனக்கு நான் ஆசி வழங்கிட்டேன். ஆனா இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்ல, அப்போ இதுக்காக நீ வந்து ஒரு செய்யணும் சொல்லி அம்பா சாருமதி கிட்ட சொல்றாங்க. என்ன அதுக்கு அந்த பெண்ணு சொல்றா, என்னம்மா சொல்லுமா நான் செய்யறேன். அப்பா அம்மா சொல்றாங்க, இந்த உலகத்துல நான் வந்த இந்த ஆடி மாசத்துல அழகான வெள்ளிக்கிழமை நாள் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன். இந்த நாள் இந்த உலகத்துல வரமகாலட்சுமி பண்டிகைன்னு எல்லாம் கொண்டாடணும். எவர் ஒருத்தர் தானியம் இல்லாம தன தானியம் இல்லாம தீராத பண கஷ்டத்தோட வாழ்றாங்களோ அவங்க இந்த ஆடி மாசத்துல வரமகாலட்சுமி பண்டிகையை எடுத்து செய்ய சொல்லு. அது நீதான் ஆரம்பிக்கணும், நீதான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி அந்த பெண்ணு கையில அம்பாளே ஆரம்பிச்சு வச்சாங்க. சாக்ஷாத் அம்மையே பூலோகத்துக்கு வந்து அந்த அழகான நல்லாள் தான் இன்னைக்கு. உலகம் முழுவதும் நாம வந்து வரமகாலட்சுமி பண்டிகையாக நாம கொண்டாடுறோம். மற்ற நாட்கள்ல நம்ம வந்து தாயே மகாலட்சுமி மகாலட்சுமி தான் கூப்பிடுவோம். ஆனா இந்த ஒரு நாள் தான் தாய் அனைத்து வரத்தையும் கொண்டு வந்து வரமகாலட்சுமியாக நம்ம இல்லத்துக்கு வராங்க. அப்பன்னா பெண்களான நாம் அந்த தாய்க்கு நன்றி சொல்லணும். இந்த பூஜை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இல்லையாம்மா? அம்மாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அழகான இந்த நாள்ல அப்ப அம்மாக்கு அந்த அம்மா சொன்ன உடனே அந்த பொண்ணு சரிம்மா இன்னிலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அந்த நாளே அம்மாவை உட்கார வைத்து, அம்மா அவ கண்ணு மட்டும் தான் தெரியுறாங்க, மத்தவங்களுக்கு எல்லாமே அது ஒரு சிலையா தெரியுது. எல்லாம் கேட்கறாங்க, இந்த சிலை எங்க வாங்கினேன், நான் எனக்கு வந்து என்னம்மா கொடுத்தாங்க எப்படியோ சொல்லி சமாளிக்கிறா. இந்த மாதிரி மகாலட்சுமி ஒரு சின்ன விக்கிரத்தை வச்சு அம்பாளாக்கே உட்காந்துட்டாங்க, அவள் வீட்லயே உட்காந்துட்டாங்க. அந்த இடத்துல அவ என்ன பண்றா, அன்னைக்கு மாலையே வீட்டுல விளக்கேத்தி பருப்பு பாயசம், அம்மனுக்கு பருப்பு பாயசம் ரொம்ப பிடிக்கும், பருப்பு பாயசம் வச்சு போய் வளல் வாங்கிட்டு வந்து அம்மா சொல்லியிருப்பா இப்படிதான் பொண்ணு வந்து விதிமுறைகளை அம்மா அந்த பொண்ணுக்கு சொல்லியிருப்பா. அவள் போய் வீட்டுக்காரர்கிட்ட கணவர்கிட்ட எனக்கு இது வாங்கி கொடுங்க, காசு இல்லையம்மா நீங்க இருக்கிறத வச்சு பண்ணலாங்க சொல்லி அதையும் சமாளிச்சு இருக்கிற காசுல குடும்பத்துல சின்ன காசுல இருக்கிற காசுல வச்சு அந்த வளையல் வாங்குறதும் பூ வாங்குறதும் எல்லாம் பண்ணி ஒரு சாதம் பருப்பு ஏதோ ஒண்ணு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு சாயங்காலம் அம்பாளுக்கு விளக்கெல்லாம் போட்டு எல்லாரும் கூப்பிடுவோம். இந்த பூஜை பொறுத்தளவுக்கு செஞ்சிட்டாக்கா ஒரு 3 பேர் 5 பேருக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும். அப்போதான் அதோட பலன் சம்பூர்ணம். சுவாமி அந்த முடி மட்டும் எடுத்துனால அப்புறம் எல்லாருக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுக்குறா. அப்புறம் அந்த மகாலட்சுமி தாய்க்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஆனா அந்த வீட்டுக்கு வந்த 3 பேர் 5 பேர் வந்து சுமங்கலிகள் கேட்கறாங்க இது என்ன பூஜை. அவ சொல்றா இது வந்து வரமகாலட்சுமி பண்டிகை, எனக்கு என் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றா, பாடலாம் பாடுறா. அப்புறம் அடுத்தடுத்து அவங்களும் போய் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இன்னி உலகமே செய்யறாங்க, உலகமே வரமகாலட்சுமி பண்டிகை செய்யறாங்க. சாட்சாத் அம்பாளே நம்ம உலகத்துல பூமியில இறங்கி வந்து அம்பாள் கொடுத்த பண்டிகை தான் இன்று வரமகாலட்சுமி பண்டிகை. ஸோ இதெல்லாம் நீங்களும் அடுத்த வருஷம் செய்யணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன், பிரார்த்தனை பண்றேன். இதுக்கு நமக்கு அதிகமா செலவு ஆகாது, நம்மளா பார்த்து செய்யறதுதான். இது ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்திக்கிறேன்.
ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாலதான் எனக்கு வந்து பெரிய விபத்து. அம்மா கிட்டக்கு தான் தெரியும். ஒரு ஆக்சிடென்ட். பாருங்க, ஒரு ஆக்சிடென்ட். இன்னும் எனக்கு இங்க தையல் போட்டு எடுத்துட்டாங்க. உள்வலி. இந்த வருஷத்துல நான் நடுக்குமா நடுக்காதா தாயே, என்ன பண்றது? இதுவரை நான் வந்து இதுல பைசா வேணும், இதெல்லாம் பண்ணணும். ஒரு குறைஞ்சது ஒரு 1000 ரூபாய் 2 ரூபாய் வேணும். எல்லாம் பண்ணணும், செலவு இருக்கு. அம்மா தாயே என்ன பண்றது தெரியல, ஆனா உன்னை கும்பிட்டாகணும். சிறு வயசுல இருந்து இந்த பூஜையை பண்ற. சில பேர் சொல்லுவாங்க, நீ இவ்வளவு பூஜை பண்றியா ஆனா வாடகை வீட்டுல இருக்கிறியே. அதுக்கு நான் சொல்லுவேன், அதுக்குண்டான நேரம் வரும் இல்லீங்களா? அப்ப அம்பாளே என்ன இங்கிருந்து கூட்டிட்டு போயிருவா இல்லையா? அதுக்குண்டான நேரம் வரும். இதுதான் என் வேலையாகும். எனக்கு ஒரு வரவை கொடுத்துட்டாலேன்றதுக்காக நான் விட முடியுமா தாயாரு? அவள் என் தாய், என் அம்மை, இதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இன்றைய பூஜை பலர் என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு கை கொடுக்கும். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு கை கொடுக்கும். இப்படி நான் இந்த பூஜை பண்றது இப்படி ஆகி போச்சே தாயேன்னு சொல்லி இந்த 3 மாசமாவே எனக்கு ஒரு இது. ஆனா வரும் தெரியும். ஆனா நெருங்கி வந்துருச்சு வரவாசி பண்டிகை. கையில காசு எல்லாத்துக்கும் ஒரு இதுதான். அப்புறம் நான் வேலை செய்யணும். அந்த 3 நாட்களுமே நான் வீடெல்லாம் சுத்தம் பண்ண சாதாரண விஷயமா? ஏகப்பட்ட விஷயம், பெரிய விஷயம் அது. அப்படி எல்லாம் பண்ணி இந்த அளவுக்கு நான் இந்த பூஜை பண்றேன்னா தாய்தான் காரணம். காலையில இருந்து உள்ள வலி, தலை வலி, நிக்க காலெல்லாம் உதிருது. இருந்தாலும் என் தாயி இதுவரை நடத்திக்கிட்டா. எல்லாம் அவள் தான். அவள் செய்யலாம எதுவும் கிடையாது. பாருங்க, சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல செய்யறாங்க. அப்புறம் நான் என்னுடைய ஆன்மீக விஷயங்கள் வந்த உடனே நான் செஞ்சு ஆரம்பிச்சுட்டேன். நான் இன்னைக்கு உட்கார வச்சுட்டேன். என்னப்பா இடத்துல பேசக்கூடாது, சாமி விஷயம் பேசக்கூடாது, தப்பு, சரியா? அப்படி அம்பாள் கொடுத்த பண்டிகை தான் இன்னைக்கு நாம எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு என்னுடைய வயசுக்கு இது வந்து நானும் அம்பாளை நல்லபடி செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனா நான் என்னை எப்போதும் அம்பாள் கைவிடல. இன்னைக்கு நான் இந்த வீட்டுல 8 வருட காலமா நான் இருக்கிறேன். அவங்க செயல் இல்லாம இந்த வீட்டுல இருக்க முடியாது. அவங்களுக்கு வேணுமே என்னை கூட்டு போயிருவாங்க. ஆனா ஒரு நாள் நான் ஜெயிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க ஒரு வழிகாட்டி எனக்கு வந்து எப்பவுமே இருக்காங்க. இன்னைக்கு இந்த பூஜை நடக்கிறதுக்கும் அவங்கதான் காரணம். இந்த உலகத்துல எல்லாருமே எந்த அன்ன குறை இல்லாம, எந்த செல்வ குறை இல்லாம, எந்த நோய் இல்லாம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த அழகான மாலை நேரத்துல அம்பாளை நான் பிரார்த்தனை பண்றேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க. அழகான சாருமதி மாதிரி அவளை மாதிரி நீங்களும் எந்திரிச்சு அழகான பிரம்மமுகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு அம்மாவை குறை சொல்லாம அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. நீங்க கெடுத்து அவ கொடுப்பா. ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும்? மாங்கல்ய பாக்கியம். வீட்டுல அன்ன குறை இருக்கக்கூடாது, அன்னத்துக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது. அடுத்து செல்வம் தேவைக்கு கொடுத்தா போதும், அதிகமா எனக்கு வேண்டாம். அதிகமா கொடுத்தா என்ன பண்ணுவோம்? விட்டுட்டு தான் போறோம். தேவைக்கு இருந்தா போதும். யார்கிட்டயும் நம்ம போய் கையந்தாம நம்ம தேவைக்கு அம்பாள் கொடுப்பாங்க. அதை வச்சு நாம இன்னொரு பேருக்கு தர்மம் பண்ணணும். நாம வச்சுக்கிட்டு அடுத்தது நம்ம நமக்கு தேவைக்கு வச்சுக்கிட்டு மீதி தர்மம் பண்ணணும். அந்த தர்மம் ஒன்றே நம்மளை காக்கும். இதுவே அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு இடமாகும். நாம் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு முன்னால நல்லா பேசுவாங்க, ஆனா பின்னால வேற மாதிரி பேசுவாங்க. ஏன்னா அவங்க மனிதன். ஆனா தெய்வம் அப்படி இல்லை. அவங்களை நாங்க உண்மையாலுமே நம்ம நேசிச்சோம்னா எப்பொழுதும் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. நம்ம கை விட மாட்டாங்க இல்லையா? அதுல மகாலட்சுமி தாய் சொல்லவே தேவையில்லை. இந்த அழகான நல்லால ஒரு சொற்பொழிவாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். அடுத்த வருஷம் நீங்களும் உங்களால் முடிஞ்ச எடுத்து செய்யுங்க. அதிகமா செலவில்லை, நம்மளா பார்த்து செய்யுதுதான். கலசம் வைக்க முடியலையா? இப்ப கலசம் வச்சு அம்பாளை வைக்க முடியலையா? ஒரு போட்டோ வச்சு அம்பாளை வழிபாடு பண்ணுங்க. அம்பாளை மனசுல இடம் பிடிங்க. நீங்க உங்களுக்கு ஒரு வாக்கு, உங்களுக்கு உங்க பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது. அம்பாள் இங்க வந்து வேண்டிட்டு போனாங்க போன வருஷம். இந்த வருஷம் அம்பாளுக்கு பையனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்பாள் வாயில சொல்ல உடனே நான் கேட்டது எனக்கு சந்தோஷம். இந்த தாய்க்கு சமர்ப்பணம். ஒரு வருஷம் தான் அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, பையனுக்கு இது கல்யாணம் ஆகல, அம்மா கிட்ட வேண்டிக்கோங்க, உங்களுக்கு நடுக்கும் அம்பாளுக்கு சொன்னாங்க. இந்த வருஷம் அடுத்த வேலைக்கிழமை கல்யாணம். அம்மா அடுத்த வருஷம் நீங்க வந்து அம்பாள் வாக்க நினைச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் உங்க வீட்டுல புது மருமகள் கையில இந்த பூஜை உங்க வீட்டுல பண்ணுங்க. இது அம்பாளின் வாக்கு, சரிங்களா? முறைகளை என்கிட்ட கேளுங்க, வந்து நான் அப்ப சொல்றேன். அதிகமா இல்ல கூட ஒரு போட்டோவாவது வச்சு ஒரு போட்டோ வச்சு வளல் பூக்கள் மஞ்சள் கயிறுலாம் வாங்கிக்கோங்க. ஒரு தட்டில வச்சுக்கோங்க. சிம்பிளா சொல்றேன். ஒரு தட்டில மலர்கள் வச்சுக்கோங்க. அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அரிசி வச்சுக்கோங்க, அர்ச்சனை பண்ணுங்க. இதெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுல ஏதாவது பிரசாதம் பண்ணுங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க 4 முத்தி சுமங்கலி பெண்களை கூப்பிடுங்க.
தீர்த்த பிரசாதம் எல்லாம் அம்பாளுக்கு அர்ச்சனை தூப தீப ஆராதனை காமிச்சிட்டு உங்களுக்கு பிரசாதம் கொடுங்க. ஆனா மறக்காம இதை வாங்கிடுங்க. இதுக்கு என்ன செலவு வந்துட்டு போதுமா? ஒரு வாழைப்பழம், ஒரு சாக்லேட் நீங்க கொடுக்குறதா, இல்ல ஒரு பழமா இருந்தா கூட நீங்க வச்சுக்கலாம். அறுத்துட்டு நீங்க வச்சுக்கலாம். இதை நீங்க பண்ணுங்க. தாய் கூட பண்ணுனா நான் வேண்டிக்கிறேன், பண்ணுமா உன்னோட நலனுக்காக. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நமக்கு பகவான் துணை இருந்து காப்பாற்றுவாங்க. ஆனா கைவிட மாட்டாங்க. நம்ம சிவாயா வீடியோ பார்த்தீங்கல்ல? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக கதைகள் நாம் தெரிஞ்சுக்கணும், பிறருக்கும் நாம் சொல்லணும். வாழ்கிறோம், வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஒரு நாள் மரணத்தை அடைகிறோம். நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன கொடுத்துட்ருக்கோம்? பணமா, காசா, இல்லை வரலாறு பெற்ற வழிபாடுகளா, நல்ல ஆன்மீக சொற்பொழிவுகளா, நல்ல அற்புதமான விஷயங்களா? சிந்திச்சு பாருங்க. நல்லது மட்டுமே இந்த உலகத்துக்கு கொடுங்க. அந்த மாதிரி இந்த வீடியோவில் நானும் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வமகள் என் விகாஷினி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்காக கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய வாழ்க, அதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ் வாழ்க. வெற்றிவேல் முருகன் சாமியே தனி. நன்றி.